Hi viewers, welcome to 70 Investments. இன்னைக்கு 70 Investmentsல நம்ம பார்க்க போறது crochet. crochetயோட பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க so that என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். So crochetன்றது கைகளால தைக்கக்கூடிய ஒரு வகையான பின்னல் கலை. இதுக்கு தேவையானது crochet hooks. First வந்து crochet hooks. இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸஸ். இது வந்து நிறைய டிஃபரண்ட் சைஸஸ்ல வருது. பாருங்க 1.2 mm, 1.1 mm, 0.9 அந்த மாதிரி 0.5 ல இருந்து 0.5 mm ல இருந்து நிறைய ஸ்டார்ட் ஆகும். இது வந்து சின்ன பேட்டர்ன்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்மால் பேட்டர்ன்ஸ் போடுறதுக்கு. And then big sizesம் இருக்கு. Big sizes பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது பாருங்க இந்த ஹூக் இருக்கு பாத்தீங்களா இந்த குக்கி மாதிரி இருக்குல இது மூலமா தான் நம்ம crochet வந்து பின்ன போறோம். சோ இது பாத்தீங்கன்னா 4.5 mm, 5 mm, 10 mm வரைக்கும் இந்த crochet hooks இருக்கு. சோ பெரிய பெரிய பேட்டர்ன்ஸ் போடுறதுக்கு பெரிய பெரிய சைஸஸ் அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து சைஸஸ் வச்சு போடணும். சரிங்களா? அடுத்து இதுக்கு அடுத்து தேவையான பொருள் முக்கியமானது woolen thread. இந்த woolen நூலும் இந்த crochet hooks இருந்தாலே போதும். இந்த crochetவை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசா தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 50 rupees இருந்தா போதும். நீங்க இந்த crochet ஸ்டார்ட் பண்ணி நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கத்துக்கலாம். சோ இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராவும் இது யூஸ் ஆகுது இந்த crochetன்ற கலை. சோ இது அதான் woolen thread. woolen threadலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். பாத்தீங்கன்னா கலர் கலரா வருது நமக்கு. டபுள் கலர்ஸ்லயும் woolen threads கிடைக்குது. And then இதுவும் thickness வேரி ஆகும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் இது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பில்ன்ட். இதுலயே acrylic டைப், ஷைனிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது பாருங்க thick yarn. சோ இது பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்றேன். பாருங்க இது thin and then இது thick. இதுக்கும் மேல thick yarns இருக்கு. நம்ம என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் போட போறோம் அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம yarns and needles சூஸ் பண்ணனும். and then இது பாத்தீங்கன்னா மேக்ரோமினி சொல்வாங்க. இது வந்து ஒயர் இது ஆக்சுவலி. இது வந்து என்னன்னா சாஃப்ட்டா இருக்கும் ப்ளஸ் ஷைனிங்கா இருக்கும். இதை யூஸ் பண்ணியும் crochetல நீங்க நிறைய பேட்டர்ன்ஸ் போடலாம். ஹேண்ட் பேக்ஸ், கிளட்சஸ் அந்த மாதிரி ஃபேன்சி பேட்டர்ன்ஸ்லாம் அதுல போடலாம். இது பாத்தீங்கன்னா காட்டன் thread. இதுவும் வந்து crochetக்கு யூஸ் ஆகும். ஸ்மால் ஹூக்ஸ் வச்சு நீங்க இந்த காட்டன் thread யூஸ் பண்ணி போடலாம். இது நிறைய கலர்ஸ்ல அவேலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங், ஃப்ளோர் மேட், டேபிள் மேட், டைனிங் டேபிள் மேட் இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். நிறைய பேட்டர்ன்ஸ் போடலாம். ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கிறதுக்கு. and then இந்த கிட் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து crochetக்கு யூஸ் ஆகுற கிட் தான். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து மார்க்கர். இது வந்து நம்ம crochet போட்டுட்டே வரோம். சோ ஒரு இடத்துல வந்து கவுண்டிங் வச்சு மார்க் பண்ணனும். அப்ப இந்த மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃப்டி பின்ஸ். இது வந்து எதுக்குன்னா வந்து இதுவும் அதேதான் மார்க்கர் ப்ளஸ் வந்து ஒரு 2-3 crochet ஜாயின்ஸை ஒண்ணா பின் பண்ணணுன்றதுக்காக இந்த சேஃப்டி பின்ஸ்ன்றது யூஸ் ஆகும். இதெல்லாம் எப்படின்றதை நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் காட்டுறேன். பேட்டர்ன்ஸ் போடுறப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நம்ம. and then இது பாத்தீங்கன்னா ஹோல்டர் இது வந்து அந்த crochet போட்டுட்டே இருக்கும். அது கேப் இது க்ளோஸ் பண்றதுக்கான கேப் இது. ஏன்னா ஒரு பேட்டர்ன் போட்டே வரும். ஏதோ டக்குன்னு வேற வேலையா நம்ம எழுந்து போறோம்னா அப்ப இத யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். so that தையல் வந்து பிரிஞ்சு வராது. and then இது பாத்தீங்கன்னா கவுண்டர். இத வச்சு தான் கவுண்டிங் நம்ம வந்து போட்டுட்டே வரோம். so திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் என்ன கவுண்டிங்ல போட்டுட்டு. so அதுக்கு இந்த கவுண்டர் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது சேஃப்டி. இது ஹேண்ட் ஃபிங்கர் சேஃப்டிக்காக யூஸ் பண்றது ப்ளஸ் பிரஷர்க்காகவும் யூஸ் பண்றது. and then இந்த கட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். and then inch tape தேவை. ஏன்னா நம்ம என்ன போடுறோம் பேட்டர்ன் போடுறோன்றதை மெஷர் பண்றதுக்காக தேவை. and then needle. இது பாத்தீங்கன்னா bland needle. அதாவது முனையில வந்து ஷார்ப்னஸ் இருக்காது. சோ இது எதுக்குன்னா sewing பர்பஸ்க்காக நம்ம crochet போட்டுட்டு finish பண்றப்ப சில இடத்துல sew பண்ணனும் அதுக்காக இது. and then இது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்வாங்க. சோ ஒரு crochet போட்டுட்டே இருக்கும். ஒரு நடுவுல ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் நமக்கு தேவைப்படாது அப்படினா அது இந்த எக்ஸ்டென்ஷன்ல போட்டு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது knittingக்கும் யூஸ் ஆகும், crochetக்கு யூஸ் ஆகும். சோ பேட்டர்ன்ஸ் போடுறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. பேசிக்கா எப்படி crochet ஸ்டார்ட் பண்ணனும்ன்றதுல சொல்லி பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.